பேபிகார்ன் மசாலா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, புலாவ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நான் இந்த ரெசிபி குக்கரில் பண்ண போகிறதுனால பேபிகார்ன் டைரெக்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கடாயில் செய்ய போகிறதா இருந்தாக்கா முன்னாடியே பேபிகார்ன் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான 2-3 ஸ்டெப் ப்ரிப்பரேஷனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 250 கிராம் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். இது கூட 2 குடமிளகாய் எடுத்திருக்கேன். மிக்ஸ்டு வெஜிடபிள் இந்த மாதிரி மசாலா எது செய்கிறதா இருந்தாலும் குடமிளகாய் சேர்த்திங்கனாக்கா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 2 குடமிளகாய் எடுத்திருக்கேன். பேபிகார்னை இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கேப்சிகமோட விதையெல்லாம் நீக்கிட்டு அதை இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெஜிடபிள் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சாப்பரில் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நைஃப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கார்ன், கேப்சிகம், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள் எண்ணெயில் வதக்கி சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 25% வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வெஜிடபிள்ஸ் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், என்ன மசாலாஸ் இருக்கோ அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சோம் இல்லையா, ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமும் அது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி, பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தயிர் கூட மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் கார்ன், கேப்சிகம், ஆனியன் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. குக்கரோட ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை திறந்துட்டு திரும்ப ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கசூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், கார்ன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஸ்பைஸ் இல்லாமல் நார்மலாக ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சர்வ் பண்ணும்போது லாஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஆனியன், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.